மிரளவிட்ட வாத்தி ஜெய்சங்கரின் ருத்ரதாண்டவம் ஆட்டம் கண்ட போலந்து இந்தியாவை தொட்டால் நீ கெட்ட. உலக அரங்கில் இந்தியாவின் விஸ்வரூபத்தை மீண்டும் ஒருமுறை பறைசாற்றும் வகையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் அவர்கள் போலந்து நாட்டு அமைச்சருக்கு விடுத்த அதிரடி எச்சரிக்கை சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாரத பிரதமரின் வலிமையான இந்தியா என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பில் சிறு சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை ஜெய்சங்கர் அவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ராணுவ ரீதியான உதவிகளை வழங்க முயற்சிக்கும் எந்த ஒரு நாடும் இந்தியாவின் நட்பை இழக்க நேரிடும் என்ற அவரது சிங்க குரல் உலக அரங்கில் இந்தியாவின் அசைக்க முடியாத அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. காஷ்மீர் விவகாரம் என்பது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அதில் மூன்றாம் தரப்பு தலையீட்டை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் விடுத்த எச்சரிக்கை இந்தியர்களின் தன்மானத்தை பாதுகாக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகர்வாகும். இந்தியா இன்று வெறும் சந்தை அல்ல, அது உலகையே வழிநடத்தும் ஒரு வல்லரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் போலந்து உடனான வர்த்தக உறவுகளை விட நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என்பதை ஜெய்சங்கர் மிக நேர்த்தியாக பதிவு செய்துள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களான இன்போசிஸ், டிசிஎஸ் மற்றும் விப்ரோ போன்றவை போலந்தின் பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிப்பதையும் இந்தியாவின் முதலீடுகள் இன்றி அந்த நாடு பொருளாதார ரீதியாக சவால்களை சந்திக்க நேரிடும் என்பதையும் சுட்டிக்காட்டி ஒரு வல்லரசுக்கே உரிய கம்பீரத்துடன் இந்தியா தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுடன் கைகோர்ப்பது இந்தியாவின் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற எச்சரிக்கை அண்டை நாடுகளுக்கு தவறான முன்னுதாரணத்தை தரக்கூடாது என்பது இந்தியா கொண்டுள்ள உறுதியை காட்டுகிறது. மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்களுக்கு பணியாமல் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களே தமக்கு மிக முக்கியம் என்பதை உறக்கச் சொன்னதன் மூலம் உலக நாடுகளுக்கு இடையிலான அதிகார சமநிலையில் இந்தியா இன்று ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவின் வளர்ந்து வரும் இராணுவ மற்றும் பொருளாதார பலம் இப்போது சர்வதேச விவகாரங்களில் தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளது. போலந்து அமைச்சருடனான இந்த சந்திப்பு இந்தியா தனது நட்பு நாடுகளிடம் அன்பை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்பட்டால் தட்டி கேட்கும் துணிச்சலும் கொண்ட ஒரு தலைமை நாடு என்பதை உலகுக்கு மீண்டும் ஒருமுறை பெருமையுடன் உணர்த்தியுள்ளது. பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பாகிஸ்தானுக்கு துணை போவது இந்தியாவின் 1 பில்லியன் மக்களின் கோபத்தை சம்பாதிப்பதற்கு சமம் என்று எச்சரித்ததன் வாயிலாக தனது நாட்டின் பாதுகாப்பில் இந்தியா எந்த அளவு ஆக்ரோஷமாக இருக்கும் என்பதை உலகுக்கு காட்டியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் இரட்டை வேடத்தை அஞ்சாமல் தட்டி கேட்கும் துணிச்சல் இன்று இந்தியாவுக்கு மட்டுமே கைவந்துள்ளது. இந்தியாவின் இராணுவ வலிமை, விண்வெளி சாதனைகள் மற்றும் அசுர வேகத்தில் வளரும் பொருளாதாரம் ஆகியவை இந்தியாவை இன்று உலக நாடுகளின் பஞ்சாயத்து தலைவனாக மாற்றியுள்ளது. இந்தியாவை பகைத்து கொண்டு எந்த ஒரு நாடும் இனி முன்னேற முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருப்பது நமது வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். மொத்தத்தில் போலந்துடனான இந்த தில்லான பேச்சுவார்த்தை உலக வரைபடத்தில் இந்தியா ஒரு அசைக்க முடியாத மகா வல்லரசு என்பதை மீண்டும் ஒருமுறை ஆணித்தரமாக உறுதிப்படுத்தியுள்ளது.